எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே. பாருங்க, சீர்கெட்ட இஸ்ரவேல், இஸ்ரவேல் தேவனுடைய ஜனங்கள். ஆனா இப்ப நீ என்ன ஆகி போச்சு? நீ கிறிஸ்தவன் தான், விசுவாசி தான், நீ தேவனுடைய மனுஷன் சொல்லக்கூடியவன். ஆனா இப்ப நீ யார் இருக்க? சீர்கெட்டவன். நீ மாய்மாலக்காரன், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. சீர்கெட்ட இஸ்ரவேலே, திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு இறக்கம் இருக்கு, நீ என்ன செய்? திரும்பு. சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான்களை விசுவாசிக்கணும், இனி பாவம் செய்யக்கூடாது. நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. அதாவது நீங்க பண்ண துரோகம் தப்புகளுக்கு தேவ கோபம் தான் உங்களை பிடிக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தர, இது ரட்சணிய நாள், இது அனுக்கிரக காலம். இப்போ நீங்க அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க, நான் அந்த கோபத்தை அப்படியே இப்ப மாத்துவேன். நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அந்த கிருபையை தப்பா நினைக்காதுங்க. சாகிற வரைக்கும் பாவம் செய்து எனக்கு பிறகு மணி கிடைக்கும். இல்ல அதெல்லாம் கள்ள உபதேசம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். பாருங்க, இமைப்பொழுது நீங்க பாவம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் இருக்கும், துன்பம் இருக்கும், நோவு இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், தேவனாலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். என்ன ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களை பார்த்தா தேவ பிரசனமே இருக்காது. இருள் புடைஞ்ச ஒரு நிலைமை இருக்கும், அந்தகாரம் பிடிச்ச நிலைமை இருக்கும், வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் எல்லாத்திலையும் இருக்கும். காரணம் உங்க பாவம் தான். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆனா நீங்க மறுபடியும் பாவம் செய்வீர்களே ஆனால் கைவிடுவார். என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும் இப்படிதான் இருப்பேன்னா கைவிட்டுப்பட்டு போவீங்க. இல்ல இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வெளியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க, நீங்க அழிஞ்சு போறது அவர் விரும்பவே இல்லை. நீங்க எப்படியாவது நல்லா இருக்கணும், எப்படியாவது பிழைத்து இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரிடத்திலேயா திரும்பணும். ஒரு உண்மை சம்பவம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபன், நல்ல உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், திடீரென்று வியாதி படுக்கை ஆகி படுக்கையில் ஆகிட்டு எழும்பி நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. நண்பன் போனான், நீ இயேசு கிறிஸ்துட்ட ஜெபம் பண்ணு, உனக்கு சுகம் கிடைக்கும்னு சொன்ன. அப்போ அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த வாலிபன் சொன்னான், என்ன பாரு, உனக்கே தெரியும் எங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்தவங்க தான், நானும் கிறிஸ்தவன் தான். ஆனா கிறிஸ்துவ நான் ஒரு நாள் வரைக்கும் நினைச்சதே கிடையாது. அவரை மனசளவில் திட்டினது உண்டு, அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணதே கிடையாது. இப்போ போய் எனக்கு தேவைக்காண்டி நான் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டா அவர் எனக்கு செவி கொடுப்பாரான்னு. அப்போ அந்த நண்பன் சொன்னான், டேய் நீ இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டு போ, இப்போ அவரை நீ இருதயபூர்வமாக விசுவாசிச்சு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நிறைய பாவம் செய்துட்டேன், உண்மையே நான் நினைச்சது கிடையாது, தூசிக்க தான் செய்திருக்கேன், என்னை மன்னியும், எனக்கு நீ சுகம் தாருன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிப்பாரு, உனக்கு விடுதலை கிடைக்கும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவனுடைய ஜெபம் தான், வேற எதுவுமே இல்லை. அவன் அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சான். அந்த இடுப்புக்கு கீழே விளங்காம படுக்கையிலான நிலைமை எல்லாம் சரியானது. அப்ப அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு உண்டானது. ஐயோ, இத்தனை வருஷம் நான் இந்த தெய்வத்தை தெய்வமாட்டே நினைக்கல, தூசிச்சேன், இவரை கெடுத்து மற்றவங்களிடத்துலையும் சொன்னேன், ஆனா அவரே எனக்கு இறங்கி என் ஜெபத்தையும் கேட்டு எனக்கு ஒரு மறுவாழ்வு தந்தாரேன்னு சொல்லி அந்த மனுஷன் தன் வாழ்க்கை அப்படியே தேவனுக்கு அர்ப்பணிச்சார். ஒரு ஊழியக்காரனாக மாறி மலை தேசங்களில் ஊழியம் பண்ற. இப்போ உங்களை அழைக்கிறாரு. இப்பவும் அந்த அழைப்பின் சத்தத்தை அற்பமா எண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எவ்வளவோ விதத்துல உங்களை பாதுகாத்தார், சுகம் தந்தார், வியாதி படுக்கிறது விடுதலை தந்தார். ஆனா நன்றி உணர்வு இல்லாதவங்களாகவே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப. இப்போ நீ ஆத்மீக மரணத்தோடே இருக்கிற, நீ சாக எனக்கு விருப்பம் இல்லை, நீ திரும்பி பிழைக்கதே எனக்கு விருப்பம்னு சொல்றாரு.